அண்மை செய்தி, எட்டயாபுரம் அருகே சாலையில் வேகமாக சென்ற டெம்போ திடீரென சறுக்கி கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமமூர்த்தி. வணக்கம் ராமமூர்த்தி, விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரை மாவட்டம் சத்தியமங்கலம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரா 39, தருண் பாண்டியன் 13, அசோக்குமார் 28, அன்னக்கிளி 13, லட்சுமி 40, தனலட்சுமி 35 உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் டெம்போ டூரிஸ்ட் வேனில் மதுரையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள எப்போது வென்றான் சோழசாமி கோவில் சித்திரை திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்தனர். வேன் வண்டிய ஆரோக்கிய ஆண்டனி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் எட்டயாபுரம் அடுத்து கீழரால் தேசிய நெடுஞ்சாலையில் டெம்போ டூரிஸ்ட் வேன் பின் டயர் வெடித்ததில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் உள்ள சென்ட்ரல் மீடியாவில் மோதி தலைக்குப்பராக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 13 பேருக்கும் படுகாயம் ஏற்பட்டு இதனை அடுத்து எட்டயாபுரம் காவல் நிலைய போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு எட்டயாபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான டெம்போ டூரிஸ்ட் வேனின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.